ஜூன் 14 திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார். மதம் மக்களுக்கானது, அரசுக்கானதல்ல. வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஒரு காலத்துல இந்தியாவுல ஒரு பிரதமர் இருந்தார். அவர் பேரு டாக்டர் மன்மோகன் சிங். 10 வருஷம் 2004ல இருந்து 2014 வரைக்கும் அவர் பிரதமரா இருந்தார். அவர் பிரதமரா இருந்த அந்த காலகட்டத்துல கிட்டத்தட்ட 117 பிரஸ் கான்பரன்சஸ் நடத்தியிருக்காரு. இதுல 72 பிரஸ் கான்பரன்சஸ் ஃபாரின் ட்ரிப்ஸ் போகும் பொழுது, அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வருஷமும் ஆனுவல் பிரஸ் கான்பரன்ஸ் ஒண்ணு நடத்தி அந்த வருஷம் இந்த அரசாங்கம் செய்த வேலைகளை பத்தி அவர் பிரஸ் அட்ரஸ் பண்ணாரு. பிரஸ் உடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னாரு. 23 டொமஸ்டிக் ஸ்டேட் விசிட்ஸ்க்கு அவர் பிரஸ் கான்பரன்சஸ் கொடுத்திருக்காரு. எலெக்ஷன் ரிலேட்டடா, பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் ரிலேட்டடா, மேனிபெஸ்டோஸ் ரிலேட்டடா ஒரு 12க்கும் மேற்பட்ட பிரஸ் கான்பரன்சஸ். இப்படி மொத்தம் பாத்தீங்கன்னா அபிஷியலா 117 பிரஸ் கான்பரன்சஸ். இது மட்டும் இல்லாம அன்அபிஷியலா நிறைய தடவை பிரஸ் மீட் பண்ணி பிரஸ் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இவர் பதில் சொல்லியிருக்கிறாரு. இவ்வளவும் செஞ்சுட்டும் இவரை ஊமை பிரதமர், சைலண்ட் பிஎம் அப்படின்னு பாஜகவை சேர்ந்தவர்கள் விமர்சனம் பண்ணாங்க. 2014ல இல்லாத ஒரு 2G ஸ்கேம சொல்லி இவரை பதவியை விட்டு இறக்குனாங்க. 2014ஆம் ஆண்டு மோடி ஆட்சிக்கு வந்தாரு. மோடி ஆட்சிக்கு இன்னையோடைய 11 வருஷம் முடிஞ்சு போச்சு. இத இந்த சங்கி கூட்டம் ரொம்ப கோலாகலமா கொண்டாடிட்டு இருக்கு. பாருங்க, 11 வருஷத்துல இந்தியாவுல பாலும் தேனும் ஓடுது. எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வந்திருக்கோம், எவ்வளவு டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். அமிர்த் கால் மாதிரி இப்ப விக்சித் பாரத்தை நோக்கி நாம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். 2047 இந்தியா சூப்பர் பவரா மாறிடும். இதெல்லாம் சாத்தியப்பட்டது மோடியால மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இவங்க புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சோசியல் மீடியால ஏகப்பட்ட கான்டெஸ்ட்ங்க. 50,000 ரூபாயில இருந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் பரிசு தரோம். நீங்க பார்த்த இந்தியாவுக்கும் இப்போ மோடி ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கும் வித்தியாசம் என்ன அப்படிங்கறத உங்க மொபைல்ல நீங்க ஷூட் பண்ணி அனுப்புங்க. அதற்கு பரிசு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணிருக்காங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா இவங்களுடைய அஜெண்டா என்ன அப்படின்னா, யாரு இந்த அரசாங்கத்தை புகழ்ந்து பேசுகிறார்களோ அவர்களுக்கு பரிசு கொடுக்கப்படும், அவர்கள் கௌரவிக்கப்படுவார்கள். ஆனா 11 வருஷமா பிரதமர் நரேந்திர மோடி ஒரு அபிஷியல் பிரஸ் கான்பரன்ஸ் கூட நடத்தல அப்படிங்கிற விஷயத்த இவங்க யாருமே பேச மாட்டாங்க, கேள்வியும் கேட்க மாட்டாங்க. நியாயமா இது போன்ற கேள்விகளை மீடியா தான் கேட்கணும். ஆனா இன்னைக்கு மீடியா மோடி காலடியில் இருக்கக்கூடிய நாய்களாக இருக்கிறதுனால அவங்க இந்த கேள்விகளை கேட்க மாட்டாங்க. 10 வருஷம் ஆட்சிக்கு அப்புறம் மன்மோகன் சிங் பதவியை விட்டு இறங்குறதுக்கு முன்னால அவருடைய கடைசி பிரஸ் கான்பரன்ஸ் ஜனவரி 3ஆம் தேதி 2014ல நடந்தது. இந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல கிட்டத்தட்ட 62 அன்ஸ்கிரிப்டட் கொஸ்டின்ஸ்க்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறார். இந்த ஒரு பிரஸ் கான்பரன்ஸ்ல மட்டும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஜேர்னலிஸ்ட் அவரை கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்ச ஸ்கிரிப்ட் இல்ல. மோடிய கோதி மீடியா இன்டர்வியூ பண்ற இன்டர்வியூஸ் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னால மட்டும் நம்ம தலைவர் இன்டர்வியூ கொடுப்பாரு. எல்லாமே ஸ்கிரிப்டட் கொஸ்டின்ஸா இருக்கும். நேரடியாக அரசாங்கத்தை கேள்வி கேட்கக்கூடிய, அரசாங்கத்தை ரெஸ்பான்சிபிள் ஆக்கக்கூடிய, அக்கௌண்டபிள் ஆக்கக்கூடிய கேள்விகள் எதையுமே கோதி மீடியா கேட்க மாட்டாங்க. மாறாக நீங்க எப்படி மாம்பழம் சாப்பிடுவீங்க, கட் பண்ணி சாப்பிடுவீங்களா, சப்பி சாப்பிடுவீங்களா, இல்ல கடிச்சு சாப்பிடுவீங்களா, இது போன்ற அபத்தமான கேள்விகள் தான் கேட்பாங்க. ஒரு முறை இதெல்லாம் தாண்டி ஒரு ஜேர்னலிஸ்ட் கேட்டாரு, இந்தியாவுல சில பேர் பணக்காரங்க ஆயிட்டே போறாங்க, இன்னும் சில பேர் ஏழை ஆயிட்டே போறாங்களே, இதுக்காக நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க அப்படின்னு மோடியை கேட்டதுக்கு மனுஷன் 30 செகண்ட் சைலண்டா இருந்தாரு. ரொம்ப மூளையை கசக்கி புழிஞ்சு கடைசியில அவர் என்ன தெரியுமா பதில் சொன்னாரு, இப்ப என்ன சொல்றீங்க, எல்லாரையும் நான் ஏழை ஆக்கிடுவா அப்படின்னு கேட்டாரு. இதுதான் கோதி மீடியா மோடியை கேள்வி கேட்கக்கூடிய லட்சணம். மோடி ஏன் பிரஸ் கான்பரன்ஸ்னா அவாய்ட் பண்றாரு, மோடி ஏன் பிரஸ் கான்பரன்ஸ்னா பயப்படுறாரு? அதுக்கான காரணம் இருக்கு. ஏன்னா நீங்க பிரஸ் கான்பரன்ஸ்ல வரக்கூடிய எல்லா ஜேர்னலிஸ்டையும் நீங்க மாங்காய் சாப்பிடுவீங்களா, இல்ல ஆப்பிள் சாப்பிடுவீங்களா, நீங்க எந்த மஷ்ரூம் சாப்பிடுறீங்க, நீங்க எந்த டெய்லர் கிட்ட உங்க ட்ரெஸ் எல்லாம் தைக்கிறீங்க, இது போன்ற ஈஸியான கேள்விகள் கேட்டா அவரால் பதில் சொல்ல முடியும். ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்காது. இவங்க கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ற மாதிரி ஜேர்னலிஸ்ட் இருந்து முதலே கொஸ்டின்ஸ் எல்லாம் வாங்கிட முடியாது. அவங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க யோசிச்சு சிந்திச்சு பதில் சொல்லணும். அதனாலதான் இந்த கஷ்டம் எல்லாம் நமக்கு எதுக்குங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 4033 நாட்கள், 132 மாதங்கள், 11 வருடங்கள் பிரதமர் நரேந்திர மோடி ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் கூட கொடுக்கல. இந்த 11 வருஷத்துல மோடியை கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு. ஒரு பக்கம் சாதனை சாதனை அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்களே, அந்த சாதனைகளுக்குள்ளேயே ஏகப்பட்ட கேள்விகள் அடங்கியிருக்கே.
அதுக்கு என்னைக்கு சார் நீங்க பதில் சொல்ல போறீங்க? உதாரணத்துக்கு சில கேள்விகளை இப்ப நான் கேக்குறேன். டிமானிட்டைசேஷனை கொண்டு வந்தீங்க. இதனால கருப்பு பணம் மொத்தத்தையும் ஒழிச்சிடுமோ? வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எல்லாம் இந்தியாவுக்கு கொண்டு வந்து ஒவ்வொரு இந்தியனுடைய அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் போடுவோம். டெரரிஸ்ட் ஃபண்டிங்க நிப்பாட்டிடுவோம். அப்படின்லாம் சொல்லிதானே டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தீங்க. இன்னைக்கு அதெல்லாம் நடந்திருக்கா சார்? அதற்கான தடவுகள் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? கோவிட நீங்க எப்படி கையாண்டீங்க அப்படிங்கறத உலகமே பார்த்து சிரிச்சது இல்லையா? வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொன்னாங்க. உலகத்திலே கோவிட்னால இறந்தவர்களுடைய எண்ணிக்கையில் 1/3 இந்தியாவுல நடந்திருக்குன்னு. ஆனா அதெல்லாம் மொத்தமா குழி தோண்டி புதைச்சிட்டாரு நம்ம விஸ்வகுரு. கோவிட்ல உண்மையிலேயே எவ்வளவு பேர் செத்தாங்க அப்படிங்கிற தரவுகளை எப்ப சார் சொல்ல போறீங்க? 40 வருடங்கள்ல இல்லாத அளவுக்கு இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, கேஸ் விலை உயர்வு. அன்னைக்கு 400 ரூபாய் சிலிண்டர் இருந்தோன்னே ஸ்மிருதி இரானி தெருவுல வந்து உட்கார்ந்து போராடினாங்க. இன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலை 100 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. ஆனா சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெயுடைய விலை நாளுக்கு நாள் குறைஞ்சுகிட்டு இருக்கு. அப்போ அந்த அட்வான்டேஜ மக்களுக்கு கொடுக்காம கார்பரேட்டுகளுக்கு தூக்கி கொடுக்குறீங்களே, இது ஏன் சார்? வரலாறு காணாத அளவுக்கு நம்மளுடைய ஜிடிபியோடைய growth ரேட் குறைஞ்சிருக்கு. ஆனா உலகத்தில் 4வது மிகப்பெரிய பொருளாதாரமா நாங்க மாறிட்டோம் அப்படின்னு பொய் சொல்றீங்களே சார். உலகத்தில் 4வது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்கக்கூடிய இந்தியாவுல தனிநபர் வருமானம் ஏன் ரொம்ப குறைவா இருக்கு? 186 நாடுகள்ல நாம ஏன் 119வது இடத்துல இருக்கோம்? உலகத்திலேயே 4வது மிகப்பெரிய பொருளாதாரமாச்சே நாம. அப்போ இங்க உண்மையிலேயே யார் பணக்காரங்களா இருக்காங்க, யார் ஏழைகளா இருக்கிறாங்க? ஒரு சில பேர் மட்டும் பணக்காரங்கள் ஆயிட்டே போறாங்க, இன்னும் சில பேர் ஏழைகள் ஆயிட்டே போறாங்க. இத பத்தி உங்ககிட்ட ஏதாவது விளக்கம் இருக்கா பிரதமர் சார்? உங்களோட ஃபாரின் பாலிசி எவ்வளவு பெரிய ஃபெயிலியர் அப்படிங்கிறது இந்த பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு அப்புறம் தெரிஞ்சு போச்சு. உலகத்துக்கே விஸ்வகுரு 56 இன்ச் அப்படின்னு மார்த்தட்டின நீங்க இன்னைக்கு எதிர்க்கட்சி எம்பிக்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புறீங்க. இந்தியாவுடைய பெருமையை பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி 7 டெலிகேஷன்ஸ் அனுப்புனீங்க. எல்லாரும் போயிட்டு வந்தாங்க எல்லா நாடுகளுக்கும். இந்த நிமிஷம் வரைக்கும் வெளிப்படையாக ஒரு நாடாவது இந்தியாவுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம், பாகிஸ்தானின் தீவிரவாத தாக்குதலை கண்டிக்கிறோம் அப்படின்னு வெளிப்படையா சொல்லியிருக்கிறாங்களா? அப்போ இவ்வளவு நாள் கோட்டை சூட்ட போட்டுக்கிட்டு உலகம் சுற்றும் வாலிபனா இருந்தீங்களே சார், அதற்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருந்திருக்கா? எத்தனை உலக தலைவர்களுக்கு கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணீங்க? அதனால ஏதாவது நமக்கு பலன் வந்திருக்கா? இன்னைக்கு சீனாக்காரன் நம்ம பார்டர்ல ஏரியாவை ஆக்கிரமிச்சு அங்க ஒரு மினி சைனாவே கட்டி முடிச்சுட்டான். ஆனா இன்னும் சைனா அப்படிங்கிற வார்த்தையை சொல்றதுக்கே பயப்படுறீங்களே சார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தினம் தினம் நம்மள அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு. நான் மத்தியஸ்தம் பண்ணி, நான் கட்ட பஞ்சாயத்து பண்ணிதான் இங்க நடக்கக்கூடிய நியூக்ளியர் வார நிறுத்தினேன் அப்படின்னு. இன்னை வரைக்கும் அதை மறுத்து நீங்க ஏன் சார் ஒரு வார்த்தை கூட பேசல? விவசாயிகளுடைய வருமானத்தை 2 மடங்கு ஆக்குவோம் 2022க்குள்ள அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு இந்தியாவுல 1 மணி நேரத்துக்கு ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஏகப்பட்ட விவசாயிகள் கடன்ல மூழ்கி இருக்காங்க, டெட் டிராப்ல மாட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக என்ன சார் பண்ணிருக்கீங்க? ஆனா அது பல பேருக்கு போய் சேர மாட்டேங்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் வருது. அதற்கு என்ன சார் பண்ணிருக்கீங்க? இந்தியாவில் கடந்த 11 வருடங்களில் பெண்களுக்கு எதிரான, சிறுபான்மையினருக்கு எதிரான, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது. உலக நாடுகள்லாம் காரி துப்புறோம். மாசம் மன் கி பாத் பேசுறீங்களே சார், ஏதாவது ஒரு மன் கி பாத்லயாவது இது போன்ற குற்றங்கள் நடக்கக்கூடாது. சிறுபான்மையினராக இருந்தாலும் அவர்கள் இந்தியர்கள், அவளை நம்ம சகோதரர்களாக பார்க்கணும் அப்படின்னு என்னைக்காவது நீங்க பேசிருக்கீங்களா சார்? நாரி சக்தி, பேட்டி பச்சாவ், பேட்டி படாவ்னு மேடையில பேசுறீங்களே, உங்க கட்சியை சேர்ந்தவர்களே பெண்களை அசிங்கப்படுத்துறாங்க, பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குறாங்க. ஆனா அவங்க மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காம அவங்க ப்ரொடெக்ட் பண்ணி அவங்களுக்கு பதவியும் கொடுக்குறீங்களே, ஏன் சார்? இன்னைக்கு ஹேட் கிரைம்ஸ் அதிகமா இருக்கு. ஒடிசாவுல நீங்க ஆட்சிக்கு வந்து 1 வருஷம் தான் ஆகுது. இன்னைக்கு ஒடிசால இருக்கக்கூடிய மக்கள் தெருவுல வந்து போராடிட்டு இருக்காங்க. பிஜேபி ஆட்சிக்கு வந்த 1 வருஷத்துல இங்க ஹேட் கிரைம்ஸ் அதிகமாயிடுச்சுன்னு. ஆனா அதுக்கெல்லாம் புள்ளையார் சுழி போட்டதே நீங்க தானே சார். மேடையா ஏறி சிறுபான்மையினரை பத்தி எவ்வளவு மோசமா பேசுறீங்க.
போராட்டக்காரர்களை அவர்களுடைய ஆடைகளை வைத்து அடையாளம் கண்டு கொள்ளலாம். இவங்க எல்லாம் கரையான்கள். விட்டீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிற பெண்களுடைய தாலிய கூட புடுங்கிட்டு போயிடுவாங்க. ஒரு பிரதமர் அப்படிங்கிற பதவிக்கு கொஞ்சம் கூட மாண்பு இல்லாம இதெல்லாம் ஏன் சார் பேசுறீங்க? டெரரிசத்தை முற்றிலும் ஒழிச்சிட்டோம், 370 தூக்குனதுக்கு அப்புறம் காஷ்மீர் அமைதி பூங்காவா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு அதே காஷ்மீர்ல 26 சிவிலியன்ஸ் சுட்டு கொண்டு இருக்கிறாங்க சார். இன்னைக்கு சைபர் கிரைம், குறிப்பாக பேங்க் ஃப்ராட் இந்த 10 வருஷத்துல அதிகமாயிடுச்சு. ஒரு பக்கம் டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றீங்களே, அதே டிஜிட்டல் இந்தியாவை பயன்படுத்திதான் இப்படி மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. கடந்த ஆண்டுல 12,000 கோடி பேங்க் ஃப்ராட் மூலமா இவங்க கைப்பற்றி இருக்கிறாங்க. அது இந்த வருடம் 3 மடங்காக உயர்ந்து 36,000 கோடியா இருக்கு. அதை தடுக்க என்ன நடவடிக்கை சார் எடுத்திருக்கீங்க? அவசரமா ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க. சேஃப்டி பின்ல இருந்து பாப்கார்ன் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி போடுறீங்க. ஆனா முறையாக ஜிஎஸ்டியை கலெக்ட் பண்ணி அதிக வருமானத்தை ஒன்றிய அரசுக்கு கொடுக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அவங்களுக்கு நியாயமா வர வேண்டிய நிதியையும் சட்ட போராட்டம் மூலமா கேட்கக்கூடிய ஒரு நிலைமையில கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கீங்களே சார். 2 வருஷம் ஆச்சு சார். மணிப்பூர் இன்னும் பத்திக்கிட்டு எரியுது. அங்க ஆட்சியை கலைச்சு பிரசிடென்ட் ரூலையும் கொண்டு வந்துட்டீங்க. ஆனா இன்னும் அங்க வன்முறை ஓய்ந்த பாடில்லை. இந்த 2 வருஷத்துல ஒரு முறை கூட நீங்க மணிப்பூர் பக்கமே போலியே. ஏன் சார்? இடி, சிபிஐ, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இதெல்லாம் ஆட்டோனாமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். எந்த அரசியல் அழுத்தத்துக்கும் அடிபணியாம இயங்க வேண்டியவை. ஆனா இவங்க எல்லாருமே இன்னைக்கு உங்க அல்லக்கையா மாறி எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், இல்ல உங்களுக்கு எதிராக விமர்சனம் வைக்கக்கூடியவர்களை மட்டுமே டார்கெட் பண்றாங்களே சார். இது ஏன்? இதற்கான பதில் உங்ககிட்ட இருக்கா? அப்படி டார்கெட் பண்றவங்க மனசு மாறி பிஜேபியில வந்து சேர்ந்துட்டா அவங்கள உங்க வாஷிங் மெஷின்ல போட்டு மனித புனிதர்களாக்கி உங்க கட்சியில சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு பதவியும் கொடுக்குறீங்களே, அது ஏன் சார்? அப்போ உங்க ஜீரோ டாலரன்ஸ் டு கரப்ஷன் அப்படிங்கிற வாக்குறுதி எங்க சார் போகுது? ஹிண்டன்பர்க் ஸ்கேம்னு ஒண்ணு வந்தது. இதுல அதானி மட்டும் இல்ல, செபியோடைய சேர்மன் மதாபி புச் முதல் கொண்டு இதுல இன்வால்வ்டு அப்படின்னு ஆதாரபூர்வமாக ஆதாரங்களோட வெளியிட்ட அறிக்கை அது. அது சம்பந்தமா அவங்க மேல இது வரைக்கும் என்ன நடவடிக்கை சார் எடுத்திருக்கீங்க? அப்புறம் பிஎம் கேர்ஸ் ஃபண்ட், எலக்ட்ரல் பாண்ட்ஸ், இது மூலமா எத்தனை கோடி கலெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற விவரங்களை வெளியிட மறுக்கிறீங்களே சார். கோர்ட்ல போய் கோர்ட் மண்டையில குட்டினதுக்கு அப்புறம் தானே வேண்டா வெறுப்பா எலக்ட்ரல் பாண்ட் சம்பந்தப்பட்ட தரவுகளை மட்டும் வெளியிட்டீங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் பிஎம் கேர்ஸ்ல எவ்வளவு ஃபண்ட் கலெக்ட் ஆயிருக்கு, அதை எதுக்கு பயன்படுத்தினீங்க அப்படிங்கிற ஒரு தரவையும் வெளியிட மறுக்கிறீங்களே, அது ஏன் மிஸ்டர் மோடி? சரி, இதெல்லாம் ஒரு பக்கம்னா இன்னைக்கு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், கூட்டாட்சி தத்துவம் அப்படிங்கிற ஒண்ண மெல்ல மெல்ல சாகடிக்க முயற்சி பண்றீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே கட்சி, ஒரே நாடு ஒரே மொழி, ஒரே நாடு ஒரே கலாச்சாரம், ஒரே நாடு ஒரே வெப்பநிலை மறைக்கும் இன்னைக்கு எல்லாத்தையும் சென்ட்ரலைஸ் பண்ண முயற்சி பண்றீங்க. டீலிமிட்டேஷனை பத்தி கேட்டா உங்ககிட்ட அதுக்கான தெளிவான பதில் இல்ல. மும்மொழி கொள்கையை எங்க மேல திணிக்க முயற்சி பண்றீங்க. ஆனா நீங்க ஆளக்கூடிய மகாராஷ்டிராவில இருமொழி கொள்கையை தான் பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்றீங்க. இந்த இரட்டை நிலைப்பாடு ஏன் சார்? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இந்த 11 ஆண்டுகள்ல மோடி ஆட்சியில நாம கேட்க முடியும். இந்த கேள்விகள் எல்லாம் நியாயமா இங்க இருக்கக்கூடிய பிரஸ் கேட்கணும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு காணாமலே போயிடுச்சு. இது போன்ற கேள்விகளை கேட்டா அவங்க பொழப்பு ஓடாது. அப்போ அவங்களுடைய டிஆர்பி ஏத்திக்கணும், அவங்களுக்கு வருமானம் வரணும்னா மோடியை புகழ்ந்து பேசுவதை தவிர அவங்களுக்கு வேற வேலையே இல்ல. ஆனா பிரஸோ கொஞ்சமாவது நியாயமா நடந்துக்கணும் அப்படின்னு நினைச்சு அப்பப்போ கேள்வி கேட்கிறாங்க. யாரு கேக்குறாங்க? எதிர்கட்சிகளை கேக்குறாங்க. இப்ப நான் கேட்ட இந்த எல்லா கேள்வியும் ராகுல் காந்தியை நோக்கி கேட்கிறாங்களே தவிர ஆட்சியில் இருக்கக்கூடிய இதற்கு பொறுப்பேற்க வேண்டிய மோடியை நோக்கி யாருமே இது வரைக்கும் கேட்டதில்லை அப்படிங்கறதுதான் இந்தியாவில் 11 வருட மோடி ஆட்சியின் மிகப்பெரிய வேடிக்கை. சரி, இதெல்லாம் அப்போசிஷன் கேட்கணுமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்போசிஷன் இதை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க கேட்டதுடைய பலன், அவங்க கேட்டதுடைய விளைவுதான் இன்னைக்கு 10 வருஷமா பெரும்பான்மை ஆட்சியாக இருந்த மோடியின் ஆட்சி ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா மாறி இருக்கு. இன்னைக்கு கூட்டணி கட்சிகளோட தயவுல தான் மோடி ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாரு. ஒரு பக்கம் இந்த சங்கி கூட்டம் 11 வருஷம் மோடி ஆட்சியில பாருங்க
இந்தியாவுல பாலும் தேனும் பொங்கி வழியுது, விக்சித் பாரதா மாறிட்டோம் அப்படின்னு பொய் சொல்லி ஒரு ப்ராபகேண்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, மோடியுடைய இமேஜ் இன்னைக்கு கடுமையாக அடிவாங்கி இருக்கிறது. ஒரு பலூனை எவ்வளவு வேணா ஊதி ஊதி பெருசாக்கலாம், ஒரு சின்ன ஊசி போதும், பட்டுன்னு உடைச்சிடும். அந்த மாதிரிதான் இவங்க மோடி அப்படிங்கிற பிம்பத்தை ஊதி ஊதி கட்டமைச்சு பெருசா ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. எந்த நேரத்துல எந்த பின் இத ஒட்டு மொத்தமா உடைக்க போகுது அப்படிங்கறத இந்த 4 வருஷத்துல நம்ம பார்க்கத்தான் போறோம். இதுதான் 11 ஆண்டு மோடி ஆட்சியின் மகத்தான சாதனை. இப்ப நான் கேட்ட இந்த கேள்விகள் எல்லாம் எங்க ஜேர்னலிஸ்டோ மக்களோ கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயத்துலதான் மனுஷன் பிரஸ் கான்பரன்ஸே நடத்தல. இப்ப சொல்லுங்க, இவர் உண்மையிலேயே 56 இன்ச்சா விஸ்வகுருவா? மோடியுடைய 11 ஆண்டு ஆட்சி காலத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவு பண்ணுங்க. நன்றி. ஜூன் 14 திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார். மதம் மக்களுக்கானது, அரசுக்கானதல்ல.